வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பவையும் கேட்பவையும் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே. தனிநபர் கோபமோ வன்மமோ கிடையாது, ஜாலியாக பாருங்க. வணக்கம் மக்களே, தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக எதிர்பார்த்த படங்களும் எதிர்பார்க்காத படங்களும் 2025 ரிலீஸ் ஆச்சு. அந்த 2025 ரிலீஸ் ஆன படங்களுடைய கலெக்ஷன் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து குட் பேட் அகிலில் போயிடுவோம். குட் பேட் அகிலி இந்த படத்துடைய டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய ரவிச்சந்தர். இந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 200 கோடி. நம்ம அஜித் நடித்த படம். ஆமாம், 200 கோடி. இது இந்தியாவில் மட்டும்தான் 180.80 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்குது. வேர்ல்டு வைடாக 246.80 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஹிட் தான். என்ன கோட்டச்சாமி ஒன்றும் இல்லையா? ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது டிராகன் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ஷன் பண்ணது. நம்ம பிஆர் ப்ரோ நடிச்சிருப்பாப்புல, கைட் லோகர்லாம் இருப்பாங்களே அவங்க, அந்த படம். இந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 37 கோடி. இந்தியாவில் மட்டும் 121 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக 154 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது ஒரு செம பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குபேராவுடைய மொத்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 120 கோடி. இது இந்தியாவில் மட்டுமே 106 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்குது. வேர்ல்டு வைடாக 136 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இது ஒரு ஆவரேஜ் மூவி. அடுத்து விடாமுயற்சி நம்ம அஜித் நடித்த படம் மகிழ் திருமேனி. ஓகே நம்ம திரிசலா நடிச்சிருப்பாங்களே அந்த படம். பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 185 கோடி. வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 136.6 கோடி கலெக்ஷன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 96 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது ஒரு டிசாஸ்டர் மூவி. ஓகேங்களா? ஏன்னா இந்த படத்துடைய மேக்கிங் சூப்பராக இருந்தாலும் கதை அந்த அளவுக்கு இல்லாங்க நான் பார்த்த வரைக்கும். அடுத்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஊட்டும் ஒரு படம் தங் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரும் சொல்ல தேவையில்லை. மணிரத்னம் ப்ளஸ் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா இவர்கள்லாம் சேர்ந்து நடித்த படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெறியேறுது படம் ஆக்சுவலாக. ஓகே விடுங்க, அதெல்லாம் எதுக்கு, அதை தனியாக ஒரு கண்டென்ட்டாக போடுறோம். இந்த படத்தை பற்றி தனியாக தான் பேசணும். இந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 200 கோடி. இது வந்து இந்தியாவில் மட்டுமே 56 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக 97.44 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதோடைய ஆவரேஜ் டிசாஸ்டர் கிடையாது, வெறும் டிசாஸ்டர் மூவி தான். டிசாஸ்டர் தான்டாங்க. என்னடா பாடுச்சு மார்க்கெட் விடு. இதுல ஜெயிச்சு என்ன பண்ண பார்க்கணும்? ஜெயிக்க வேண்டிய விஷயத்துல தோத்துட்டு உட்காந்துக்கிறான். பதில் தெரியாதவன்ட்டு கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத நான் யாரு? வெறும் டுபாக்கூரு. அடுத்து 6 ரெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா நடித்த படம். சூப்பர் படம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமிக் ஃபீல் பார்க்குற படமாக இருக்கும். காமிக் லெவலில் பார்க்குற படம். ஓகே, கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய டைரக்ஷனில் சூர்யா, பூஜா ஹெக்டே நடித்த நம்ம ரெட்ரோ படத்தோடைய மொத்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 65 கோடி. இதோடைய இந்தியாவில் கலெக்ஷன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 71.35 கோடி. 35 கோடி கரெக்டு. இது வேர்ல்டு வைடாக வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வந்து 97.35 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆக மொத்தம் ஒரு 100 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அவ்வளோதான். பட் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்டரில் 235 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஓடிடி ரைட்ஸோட சேர்த்து அவங்க கணக்கு பண்ண அந்த கலெக்ஷன். ஓகேங்களா? புரியுதா? ஆனால் எனக்கு பர்சனல் ரெட்ரோ ரொம்ப பிடிக்கும். ஒரு 4 வாட்டி அதை பார்த்துருப்பேன். காக்கா எப்படி இருந்து இன்ஸ்பெக்டர் கேட்டார்னா கருப்பா இருந்து அடையாளம் சொல்லு, நல்லா பிடிப்பார் காக்கா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவி. சூப்பராக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும். ஃபீல் குட்டாக இருக்கும். இதோடைய மொத்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா சரி பட்ஜெட் போகிறதுக்கு முன்னாடி யார் சொல்லினேன், கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நம்ம புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அபிஷன் ஜீவன் என்னடா பேர் இது? அபிஷன் ஜீவிந்த். ஓகேவா? எனக்கு சரியாக ஒரு பேர் சொல்ல தெரில, நீங்களே ஏதோ பார்த்து கண்டுபிடிச்சிங்க. ஓகே, அபிஷன் ஜீவிந்த் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணார். இவர் வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவருக்கு சொல்லிடுறேன், வித் லவ் அப்படின்னு ஒரு படத்தை இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஹீரோவாக. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் தனியாக ஒரு கதைக்கு வரேன். ஓகே, ஆனால் அவர் தான் டைரக்ஷன் பண்ணது. நம்ம சசிகுமாரும், சிம்ரன், இன்னொன்று சில பேர் பல பேர் நடிச்சிருப்பாங்க.
இதோட மொத்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 16 கோடி. வேர்ல்டு வைடாக 87.23 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு. இந்தியாவில் மட்டுமே 71.68 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு. இந்த படம் ஒரு செம பிளாக் பஸ்டர் மூவி. ஓகேங்களா. அடுத்து வீர தீர சூரன் பார்ட் 2. ஓகே, அதாவது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக பிடிக்கல. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன சண்டை ஏது சண்டைனே தெரியாமல் சண்டை போட்டுட்ருப்பாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. இந்த படம் வந்து மொத்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 55 கோடி. வேர்ல்டு வைடாக 65.36 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்தியாவில் 49 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப் தான். கணக்குப்படி பார்த்தா ஃப்ளாப் இல்லை, அவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா ஒரு ஆவரேஜ்னு வச்சுக்கலாம். அதான். அடுத்து அன்எக்ஸ்பெக்ட் மரகத ராஜா. சூப்பர் படங்க, செம்ம படம். அதாவது எப்படின்னா காமெடியாக இருக்கும். அதாவது நீங்கள் இந்த காமெடி படத்தெலாம் பெருசாக லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் காமெடியாக தான் இருக்கும். அந்த வயசில் யாரும் எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் பொங்கலில் ரிலீஸ் ஆனது நம்ம மரகத ராஜா 2025. இதோட டேரக்டர் ஆவியசலாதி சுந்தர்சி, இதோட ஆக்டர் ஆவியசலாதி விஷால், அஞ்சலி, வரலட்சுமி, சந்தானம். ஓகே, இவர்கள் நடித்த படத்தில் வந்து பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 15 கோடிங்க. அப்போது 2014 12 அந்த டைமில் இல்லை, 14 கோடி தான் பட்ஜெட். ஆனால் இப்போ ரிலீஸ் ஆனது 57.46 கோடி கலெக்ஷன் பண்ணி செம ஹிட் ஆயிருக்கு. நல்லாயிருக்கும் மரகத ராஜா. என்னடா நடக்குதுங்க? என்னடா நடக்குதுங்க? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரி அப்புறம் ராஜ்கிரண் இவர்கள் சேர்ந்து நடித்த படம் தான் மாமன். இது வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் அவர் தான் டைரக்ஷன் பண்ணது. இதோடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி. இந்தியாவில் கலெக்ஷன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 46.78 கோடி. வேர்ல்டு வைடாக 47.3 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு செம பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்து குடும்பஸ்தன். குடும்பஸ்தன் ஒண்டர்ஃபுல் மூவி, சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வேறு லெவலில் காமெடி பண்ணிடுவாங்க. ஓகே, என்ன படம்? இதோடைய டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வர் காளிசாமி இதோடைய டைரக்டர். ஓகேங்களா, சூப்பர் சார். இதோடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி. வேர்ல்டு வைடாக 27.50 கோடி கலெக்ஷன் பண்ணுது. இந்தியா கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 27.50 கோடி. ஒரு நல்ல படம், ஹிட்டான படம். ஓகே, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்டா, வேற எவனா இருந்தா விடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு. அடுத்து டிடி நெக்ஸ்ட் லெவல். இதோடைய டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் ஆனந்த். ஓகேங்களா, சந்தானம் நடித்த படங்க. ஓகேங்களா, சந்தானம், மொட்டராஜேந்திரன், அவ்வளோதான். கௌதம் மேனன். இதோடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 20 கோடி. வேர்ல்டு வைடாக 21.71 கோடி கலெக்ஷன் பண்ணி இந்தியாவில் மட்டுமே 21.16 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஃப்ளாப் கேட்டகரியில் தான் இது போகும். அடுத்து சபாஷ். ஒருத்தன் ஒரு ஊரை ஏமாத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தனை ஏமாத்தினது இப்பதான்டா பாக்குறேன். காதலிக்க நேரமில்லை 13வது படம். காதலிக்க நேரமில்லை நம்ம ஜெயம் ரவி, நித்யா மேனன், சாரி அவர் பேர் மாற்றிட்டார்ல, ஜெயம் ரவி இல்லை, ரவிமோகன். ஓகே, இவர்களெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் காதலிக்க நேரமில்லை. இதோடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 15 கோடி. இந்தியாவில் மட்டும் 12 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக 16 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓரளவுக்கு ஃப்ளாப் கேட்டகரிக்குள்ளே தான் சேரும். ஓகேங்களா, சரி, ஓகே விடுங்க. அடுத்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படம் நல்லாயிருக்கும். ஒரு தடவை தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இதோட பட்ஜெட் 15 கோடி. வேர்ல்டு வைடாக வந்து பார்த்திங்கன்னா 14.45 கோடி கலெக்ஷன் வந்துச்சு. நம்ம தனுஷ் டைரக்ஷன் பண்ண படம். எல்லோரும் எதிர்பார்த்த பெரிய படம் இது. அதாவது சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனால் தனுஷ் டைரக்ஷன் பண்ணதுனால நல்லாயிருக்கும். அண்ணன் பண்ணது நல்லாயிருக்கும் நினச்சோம், பட் ஊற்றிக்கிச்சு. ஓகே, இது ஒரு ஃப்ளாப்பான படங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. அடுத்து நம்ம சுந்தரிசி நடிப்பில் வந்து கேங்கர்ஸ். ஓகேங்களா, கேங்கர்ஸ் வடிவேல், சுந்தரிசி, அப்புறம் கேத்ரினா தெரசா அவங்க நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 16 கோடி. இந்தியாவில் மட்டும் 13 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக 13 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு. இது ஒரு ஃப்ளாப் கேட்டகரி மூவி. ஏன்னா எனக்கு இந்த படம் பிடிக்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணங்கான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலா சார் டைரக்ஷன் பண்ணி அருண் விஜய் நடித்த வணங்கான். இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி. இந்தியாவில் 9 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக 13 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வெரி டிசாஸ்டர் மூவி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூலிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
கூலி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் மற்றும் நாகார்ஜுனா மற்றும் அமீர் கான் மற்றும் ஸ்ருதிஹாசன் மற்றும் உபேந்திரா பல நடிகர்களை கொண்டு நடித்த படம் தான் கூலி. ஆனால் இந்த கூலியோடைய மொத்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 350லேருந்து 400 கோடி இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன் 285 கோடி இந்தியாவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படம் மொத்தம் வேர்ல்டு வைடாக 500 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து சரி விடுங்க, அதை பற்றி நம்ம வேறு ஒரு நல்ல வீடியோவில் நல்லா பேசுவோம். அடுத்த படத்தோட கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஜனநாயகன். ஓ சாரி ஓகே அவ்வளோதான் விடுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களை பேர் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? அடுத்து நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை.